யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. நான் எங்கே போரேசரா அவ்வா எலக்ட்ரானிக் சேர்க்கை செய்யலாம். விடுங்கடா, என்னை உன் வயிற்றிலே விடுவேண்டா. உன் என்ன பேபி பண்ண விடாத சாவாடத்திலே உதைப்பே. ஏ சனாக்கு மட்டும்தான் ஏ சாமான், சனாக்கி சாமான். ஏலேலுமா ஐயோ, என் தலையில் பாலமா. மகனே, எதா இருந்தாலும் பிடிச்சி அப்பம் பேரை காப்பாத்துறா. புடுறா அப்படி. நைனே, என்னது இது இம்புட்டு நேருது நீ போட்டதா? சி, இதுக்கு நம்ம டாமியே பரவாயில்ல நைனா. ஹலோ, உலக உருண்டை பார்சல் சர்வீஸ். உங்களுக்கு என்னவா இருந்தாலும் உடனே வந்துடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷன், பேச்சே வரக்கூடாது. பீல வச்சான் பிக்காலி. வாயில வைக்கதா கொம்ப. என் பேபி கை பழுக்க பழுக்க வேலை பார்க்குது. பேபி ஒரு போஸ் கொடு. சீஸ். ஆமா, என்ன பேபி சிரிப்பு பழுக்கல? ஜெய் பாலையா, உள்ள போலையா? எங்க பந்தா காணும்? அம்மா, நைனா வாங்கி கொடுத்த முதல் 3 ரூபாய்க்கு. நைனா புடி, நயகரா ஃபால்ஸ் வரைக்கும் போவோம். அடிச்சு வேட்டுறாம மகனே. நைனா ஒவ்வொரு அடியும் பார்த்து காணோங்கிறதுக்குள்ள சுமதி என்ன மாப்பிள்ள பண்ணா ட்ரீட் வைடா. வாடா வெங்காயம், எந்திரிச்சு வந்தேன்னு. ஐயோ அம்மா, மறுபடியும் சுமதி மூவ் பண்ண முடியலம்மா, மூவ் எடுத்துட்டு வா. ரெண்டு மாப்பிள்ள எல்லா ரோட்டகம் இருக்கு, நம்மளுக்கு காணும். வேகமா வர வயகர குத்துக்கிற மாப்பிள்ள. வயாகிராவா? ஐயோ, நீ காப்பாத்துங்க, இது ஓட்டக்க என்னமோ பண்ணுது. ஆனா நல்லா இருக்கு. இயற்கையோட ஒன்றி மண்ணோடு மண்ணா ஆகணும். ஐயோ மாப்பிள்ள, மண்ணாயிட்டியா? எங்க தாத்தன் ரொனால்டோவே வளர்ச்ச வேண்டாம். அம்மா, விழா எலும்பு விளங்கிருச்சு. ஏதோ ஆப்பிள் ஐ டெக்னாலஜியாம ஆன் பண்ணுவேன். என்றது இது என்று கூற போச்சா? சரி, நிமிந்தாச்சு குளிப்போம். விளக்கிச்சு போ. குண்டியா விளைச்சு குபேர மூலையில் அடிச்சா காசு வருகுமா? ஐயோ குபேரன் இல்ல, எங்க நைனு. உன்னைய பெத்ததுக்கு மேடம், உங்க கை நல்லா வள வள இருக்கு. பக்கத்துல வாங்க. ஐயோ மேமோட பயமா இருக்கு. ஆமா, டைட்டா பிடிச்சி வீலிங் தூக்குற. வேணாண்டா, அதுவும் பிடிச்சிருங்க, நீ வீலாக்கிட்டானு. என்ன மாப்பிள்ள நீ போய் பெட்ரோல் போட்டுக்கிற? எது மாப்பிள்ள, குற்றாலத்துக்கு டிக்கெட் வந்திருக்குடா. குற்றாலத்துல நான் குளிக்கணுமா? மாப்பிள்ள மாப்பிள்ள டிக்கெட்டு. ஜலமா இறங்கும் பாரம். ஐயோ, ஜலஜா வந்த நேரம். அடகு பாம்பே அடகு. ஐயோ, அடக மாட்டேங்குது. ஜலஜாவும் போயிட்டா, ஜலமும் போயிருச்சு. அப்படியே அழகா தள்ளுனா வந்துட போகுது. இதுக்கு போய் ஏணியா? அம்மாடி, அந்த ஏணி மட்டும் கொஞ்சம் எடு. அலையலையாக மாறும் என் காதல் கவிதை, கவிதாவை பார்த்ததும் கௌபதமா. கவிதா ஆபீஸ் மாமாஸ் கவிதை. கர்மம் பிடிச்சவனே பாட அங்கிட்டு. அலையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அழைக்க பிடிக்கலையோ? அதனால அந்த கையில போட்டு இந்த கையில இந்த கை. ஐயோ, என்ன இந்த கை ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்னது இது? செத்த பாம்பு மாதிரி ஆகி போச்சு. கையை எந்திரி. எத்தனை இரவுகள் நீ எனக்கு இன்பமாக்கி கொடுத்துருக்க. ஒரே வழி, டாய்லெட்டுக்கு போவோம். ஐ, தொப்பி நல்லா இருக்கே. ஐயோ பொண்ணு, ஏய் எவன்டா அது என் தொப்பியை எடுத்தது? எவன்டா எடுத்தது? டேய், நீ எடுத்த? எங்க அப்பா மிஸ்கேம் ஃப்ரெண்டுடா, உனக்கு தொப்பியை கொடுத்துரு. அதுக்கு இதுக்கு என்னமா சம்மந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, தொப்பியை கொடுக்குறா. டேய் மச்சான், சமைக்கிறது முக்கியம் இல்லை, இப்படிதான் அளவா உப்பா போனேன். இப்படியா மச்சான்? என்னது இது உள்ள போக மாட்டேங்குது? இப்போ வேகும் பாரு. சே, என்னடா இப்பவும் போல? எப்படியாவது போட்டுருவோன்னு சொன்னோம்ல. ட்ரிபிளி படிச்சது வீணா போல. முட்டை இருக்கிற விலைவாசிக்கு என்னடா இது? முட்டை சூத்துலேயே சூடாயிடுச்சா? யோ, கை எடுத்துட்டு போயா. எக்ஸசைஸ் பண்ணும்போது கையை கண்ட இடத்துல வச்சுக்கிட்டு இதே வேலையாக போச்சு உனக்கு. எத்தனை வாட்டி சொல்கிறோம்? யோ, கை எடுனே. நான் பொம்பளை போடுங்கிறதுனால நீ அங்கேயே கை வச்சுக்கிட்டு இருக்கேன். இரு, உன் மேலே நாளைக்கு காலையிலே போய் பொண்ணுரிமை சங்கத்தில் கேஸை கொடுக்குறேன். கழிய காலம் பொம்பளை பூனையை கூட சும்மா விட மாட்டேங்கிறேன். ஒழுங்கு மரியாதை இங்கே வந்துரு. நான் பிடி ராயப்பேன் ஸ்டூடெண்ட்டு. சுனாமியே வந்தாலும் இன்னைக்கு இந்த சுறாமீனை பிடிச்சி என் கனகவதிக்கு கலக்கல ஒரு குழம்பு வைக்கிறேன். நீயே ஒளி, நீயே ஒளி, என் முட்டியில் வலி. இங்கே வந்துருமா, மாமன் கூப்பிட்றேன்ல. வா வா வா. இன்னைக்கு ஒரு புடி போச்சு, நாசமாக போச்சு. மாப்பிள்ளை எல்லாரும் நீ பிராங்க் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, ஏன் தெரியுமா? இப்போ பாரு. ஓ டொமியில் மலைச்செரி வருது. வாங்க வாங்க. மலைச்செரி சிப்ஸுனா இப்படி வந்துட்டாளே. வேணுமா? ஃப்ரண்ட்டில் எனக்கு, பேக்கில் எனக்கு, அக்கிளில் பெயிண்டிங் உள்ளே போட்டு குடு 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 குடு. இந்தா, இப்போ எடுத்து சாப்பிடு, சூப்பராக இருக்கும். அப்படி சொல்கிறியா? இந்தா, நானும் நக்கிறேன் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். இந்தா போட்டேன், இப்போ எடுறா பார்ப்போம். போட்டதே ஒன்று தாண்டி என் பொண்டாட்டி. இந்த வீட்டில் ஒரு பூச்சியை பிடிக்க கூட யாருக்கும் தைரியம் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஆம்பளை வீடியோ வர பிடிச்சிட்டு இவன் பிள்ளையா பிறந்ததுக்கு நானே பிடிச்சி தொலைய வேண்டியதான். அம்மணி, கண்ணத்தை பார்த்தியா? அம்மணி, இப்படி தான் ஃபோன் சரி பண்ணா எப்படி?
மாமா சூப்பர் மாமா, எப்படி மாமா இப்படி சூப்பரா பண்றீங்க மாமா? பாஜாமணி வேலை தெரிஞ்ச வேண்டா, பிளேட்டை உடைச்ச வேண்டா. மாப்பிள்ள இதை க்ளீன் பண்றது நீ தானே? இது பேபி நான் 1 2 3 சொன்னோடனே எடுக்கிறேன். ஃபோட்டோ பார்க்குறக்கு அப்படியே கடல் மர்மெய்டு மாதிரியே இருக்கணும். ஓகேவா? 1 2 ஓடி அங்கிட்டு. நல்லா பாறை மேலே காக்கா கழிஞ்ச மாதிரி. எங்கள் அப்பன் பெற்றதிலே நான் மட்டும்தான் உருப்படியாக பிறந்திருக்கேன். மித்த 3 களிமுன்னு. மூஞ்சி பத்தியா? தப்பு தம்பி. என்ன சார், முன்னாடி ஒரு 4 புரட்டு, பின்னாடி ஒரு 4, இன்னொரு வாட்டி புரட்டி அந்த சைடு தள்ளி போட்டா? குப்பிப்பாக. ஹலோ கைஸ், என் பேர் பிரக்கோலி. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் புதுசாக தொடங்கியிருக்கோம். வாங்க ஆரம்பி. 1 2 3. கைஸ், சேனலுக்கு ஒரு 4 மாதம் லீவு. இது கோமதிக்கு ஒரு புருஷனா? அம்மா கனகா, உனக்கு கோமதி ஹாஸ்பிட்டலுக்கு வழி தெரியுமா? விளங்குச்சு. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எப்போவுமே சென்ட்ரல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். எவன்டா அது? சார், அப்போது பாலையா ஃபோர்ஸ். 4 பாட்டில் அடிக்கி நச்சுன்னு இப்படி சென்ட்ரல் அடிச்சா இப்படி தான் கைஸ் காலு உடையும். அம்மா அவ்வள இதை கடிச்சு எனக்கு பாதி கொடுறா. ஏதோ அவ்வளோ பல்லே இல்லை. என்னது இது? டிஸ்கவுண்ட்டில் பபிள் கம் வாங்க நல்லா இல்லை. வாய் திறந்தா ஒரே பபுளாக வருது. இது பபிள் கம் இல்லையோ? இங்கே பாருங்கடா, இப்படி தான் காலை நல்லா விரித்து கையை மடித்து நெத்தியில் வாங்குங்கடா. ஐயோ மாப்பிள்ள எப்படி இருக்க? மாப்பிள்ள ரொம்ப நாருதுடா. ஏண்டா? கைஸ், சாப்பாடில் ஹைஜீன் முக்கியம். இது வந்து புதினா சட்னி முட்டை கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. எம்மாடி இது தூக்கி வெளியே போட்டு 1 2 3. 2 டைரக்ஷன் கரெக்டாக இருக்கும் சார். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா வேல்யூ என்னது? மூடிட்டு போய் குதிராம வேலை. ஓகே சார். 1 2 3 கம் டு. அம்மா தம்பிங்களா, அவனை வெளியே எங்கே கூட்டு போங்க. இங்க நைனா சொல்லியிருக்காரு, தலைக்கு மேல பாரத்தை போட்டா எல்லாம் ஈஸியா பண்ணிடலாமா. 1 2 3. அம்மா அம்மா. ஏதோ கொஞ்சம் மசாலா போட்டேன், அதனால முட்டையை தூக்கி வெளியே போட சொல்கிறேன். இப்போ மசாலாவை சுத்தமாக எடுத்தாச்சு. பேபி முட்டை அதுவும் சுத்தமாக எடுத்தாச்சு.